வித் லவ் இந்த மூவி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் போன அன்னைக்கு தியேட்டரில் ஹார்ட்லி 20 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. இட்ஸ் ஓகே, நம்ம அதை பற்றி பேச வரல. பட் மோர் தென் தட் பேச வந்திருக்கோம் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மூவியை பற்றின ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஏன் அந்த மூவியை பற்றி பேசுகிறோங்கிற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க டு ரெஸ்டாரண்ட், ஒரு காஃபி ஷாப் மாதிரி மீட் பண்ணிக்கிறாங்க. லேட்டர் தே ஆர் ஃபைண்டிங் அவுட் அவங்க வந்து ஒரே ஸ்கூலில் சீனியர் அண்ட் ஜூனியர்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட பர்சனல் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் There is a only possibility form. The directional cannot be reversed. The solution of டேய் காமிச்சிருக்காங்க. வாங்க. என்ன பண்ண இப்ப நீ? நான் திருச்சியில் படிக்கிறப்போ அனிஷான்னு ஒரு பொண்ணு, ஏஞ்சல்னா நம்ம மைண்டில் ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, அதுக்கு அப்படியே மேட்ச் ஆவா. ஐ லவ் யூ. இன்னைக்கு எப்படியாச்சும் அவன்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ண. கனவுல எல்லாம் வரா. அவள்கிட்ட இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடலான் இருக்கேன்டா. ஒழுங்கா நீ போய் சொல்லிடு, இல்லைனா வேற யாராவது முந்திக்குவாங்க. அவளுக்கு ஆல்ரெடி ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா. உங்க லைஃப்ல ஒரு அன்எக்ஸ்பிரஸ் லவ் இருக்கு, என் லைஃப்லயும் இருக்கு. நம்ம 2 பேரையும் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது? புரியல. செம்ம ஐடியாங்க. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லடா. போலாமா? இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறோம், கண்ணை பாக்குறோம், காதல சொல்றோம், திரும்ப வந்து கல்யாணத்தை பண்றோம். சாரி. நானும் பாத்துட்டே இருக்கேன். கண்டுபிடிக்க ஒரு எஃபோர்ட் கூட போடல நீ. இல்லங்க, போட்டேன், கொஞ்சம் கம்மியா போட்டேன். ஒரு கால் கூட பண்ணல ப்ரோ நீ. ப்ரோ, எனக்கு ப்ரோலாம் கூப்பிடுறீங்க? நான் சொல்றதை கேட்கறதுக்கு யார் இருக்கா? இவ்வளோ சீப்பா பிஹேவ் பண்ணிட்டல நீ. ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. அவகிட்ட பேசு. அவ டெசிஷன் எதுவா இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணு. ஹே, முஸ்லிம் பண்ற அனிஷா, லவ்லாம் அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஏய், நீ என்னடா லவ் கிவ்னு கெட்ட வார்த்தைலாம் பேசுற? கம்முனு போடா. ஏதாவது ஒரு டவுட் வந்துருச்சு, இது நடக்குதான்னு தெரிஞ்சதுன்னா அது நடக்கிற வரைக்கும் அதுக்கு அவர் மேலே அவருக்கு அந்த விஷயத்து மேலே நம்ம ரியல் லைஃப்பில் பொண்ணாகவும் இருக்கட்டும் பையனாகவும் இருக்கட்டும் ஜென்ரல் இதில் பார்க்கவே வேணாம். இந்த மாதிரி கேரக்டர் இருக்க யாராக இருந்தாலுமே இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கவங்கக்கிட்ட அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ரூஃப் எதிர்பார்க்குறாங்க. ப்ரூஃப் மீன்ஸ் சேட் ப்ரூஃப் அந்த மாதிரி நான் சொல்லலை. இருக்கா, கிடைக்குதா அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம் இதுதான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். அக்னாலேஜ்மெண்ட், எக்ஸ்ப்ளனேஷன் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஓவர் டோஸாக போகுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் இருந்ததுன்னா திஸ் பர்சன் இஸ் நாட் அ மேரேஜ் மெட்டீரியல். தே ஹாவ் டு எஜுகேட் தெம்செல்ஸ். ஏன்னா அதில் என்ன பிரேக் ஆகுது, அதில் என்ன இல்லை, என்ன வேக்குவமாக இருக்குன்னா ட்ரஸ்ட். வித்தவுட் ட்ரஸ்ட், without belief, it is not at all going to work. அந்த பொண்ணு இழுத்து பிடிச்சிட்டு தான் அந்த படத்துலேயே போகிற மாதிரியே காமிப்பாங்க. நீ வேலையை விட்டுரு, ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கிறது தான் பண்ணுவாங்க. இது இப்போ தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நோ 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 நோ. பொண்ணுங்க வந்து இப்போ தான் வந்து ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ் எடுத்துகிட்டு பசங்களை பார்த்துக்கிறாங்க அப்படிங்க. ஈவன் அட் த லோவர் ப்ரொஃபைல் ஜாப்ஸ், daily wage jobs, even before 30-40 years ago, this has happened. தமிழ்நாட்டில் இது நடந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ இது வந்து புதுசாக பொண்ணுங்க வந்து எம்பவர்மெண்ட் கிடச்சிடுச்சு. மேபி ஜீன்ஸ் போட்டுட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க, லூஸ் ஹேர் விட்டுட்டு பண்ணுறாங்க. ஆனால் பிஃபோர் மேபி 30 years 40 years முன்னாடி வந்து ஒரு காட்டன் சாரீ, வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு வேர்த்து ஒழுகி பர்ஃப்யூம்லாம் இல்லாமல்
வேர்த்து ஒழுகி ஒரு வீட்டில் பூத்த பூ, அதுக்கப்புறம் நல்ல ஒரு அழகான பொட்டு வைக்கிறவங்களா இருந்தால் போட்டு வச்சுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க், டீச்சராக இருக்கலாம், டியூஷன் டீச்சராக இருக்கலாம், பீடி சுற்றுற தொழிலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கட்டட வேலைக்கு போகிறதா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் ஆன் பிஹாஃப் ஆஃப் த மேன் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ நான் அதை பெருசாக க்ளோரிஃபை பண்ணலைங்க. இங்கே வந்து இந்த கேரக்டர் இருக்கிறவங்க இதை இன்னொரு படத்துலையும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, தனுஷ் அண்ட் ஸ்ரீதேவி ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவர் கேஸே போட்டிருப்பார், என்னை காதலிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. எண்ட் ஆஃப் த மூமெண்ட் வந்து எனக்கு புரியுது, நான் வரேன், நான் அவங்க கூட வேணேன்ட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க, உனக்கு நான் கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணி தான் நான் லவ் பண்ணேங்கிறத புரிய வைக்கணுமா? அப்படி தான் புரிய வைக்கணுன்னா அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவார். தி சேம் அப்ளைஸ் ஹியர். நீங்கள் ரொம்ப ட்ரமாட்டிக்காக நினைக்கலாம் என்ன மூவின்ட்டு. ஜஸ்ட் வாட்ச் த பேட்டர்ன்ஸ். இதை விஷயத்தை நான் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் வந்து தெர் இஸ் நோ ட்ரஸ்ட் இன் தெம். See, for other things, when you make up some, you earn a job, parent-son relationshipலலாம் it is different. அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் when in relationships, you're there for me, I'm here for you அப்படிங்கிறது வந்து it is untold, it is not asked, it's just given and taken. சரியா? it is not asked for, it is not told, but it is given and taken. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப பர்டிகுலராக பார்த்தது வந்து நாட் ஃப்ரம் தி ஒன் சைடு. இது வந்து ஒரு கை ஓசை மாதிரி இருந்துச்சு. ஷீ இஸ் த ஒன் ஹூ இஸ் டேக்கிங் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் திஸ். அவன் அதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி பண்ணும்போது ரியல் லைஃப் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இஃப் எனி ஒன் ஹூ இஸ் சீயிங் திஸ், இஃப் சம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நீட் திஸ், ப்ளீஸ் ஜஸ்ட் ஃபார்வர்ட் திஸ் video. My video might not look fancy to look at it, but I believe my messages are really helping out here. Whoever needs this, please, something is relevant to you, but you don't like to watch it fully. But as your friend, be calm and listen it again. This would be an eye opener for many of us. Even in the case of who is actually taking the path of seeing to believe it in relationships. So in this case, we can correct ourselves, or we can educate our partner on this. We can make our relationships more healthy, and we can be together. I think this would help in some way. Everything can be corrected, everything can be changed, everything can be done into a betterment, always with a polite and lighter tone. If you like this video, give a thumbs up and share for the needful people. Thank you. Thanks for your love. Bye.